அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் நாளைக்கான எபிசோடில் வந்து விஜய் காவேரி மீட் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தாங்க, நாளைக்கு வெண்ணிலாவை சமாளித்து விட்டுட்டு விஜய் வந்து காவேரியை பார்ப்பாரா அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சு காவேரியை பார்க்க மாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதாவது கோவிலில் பார்க்க மாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. வெண்ணிலாவை சொல்லி சமாளிச்சுட்டு விஜய் வராரு. வந்து அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காவேரி மீட் பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு கேட்கணும் அப்படின்றது. இப்போ கோவிலில் காவேரி இல்லை, கோவிலில் வந்து கிளம்பி டைம் ஆயிடுச்சு, கிளம்பி போயிட்டாங்க, கோயிலே நட சாத்திட்டாங்க அப்படின்னு. ஆனால் வீட்டில் போய் காவேரி, என்ன காவேரி நீ எனக்காக வெயிட் பண்ணியா, நான் வந்து உனக்காக நான் வந்தேன், நீ கோயில் சாத்தியிருக்கவும் கிளம்பி வந்துட்டியா, என்னாச்சு, என்ன ப்ராப்ளம், என்ன சொல்ல வந்தேன் என்கிட்ட சொல்லு அப்படின்னு காவேரி கிட்ட வந்து கேட்பாரா? கேட்குறதுக்கு வீட்டில் வந்து காவேரி மீட் பண்ணுறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்கா அப்படின்னா, அதுக்கான ட்ரை பண்ணுவார் விஜய். கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுப்பார். நிச்சயமாக அதை வந்து காவேரி எந்த மாதிரி ஏற்றுக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் வெண்ணிலா முக்கியம்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டீங்க, நான் வந்து உங்களுக்காக எவ்வளோ நேரம் காத்திருந்தேன், நீங்கள் வரவே இல்லை, கோயிலவே சாத்திட்டாங்க, என்னால் உட்கார முடியல, அதான் நான் எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி விஜய்கிட்ட வந்து கோமா பேசுவாங்களா அப்படின்னா, அது நடக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. மறுபடியும் மாமி மூலியமாக தான் வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரா இல்லை நேரடியாகவே காவேரி கிட்ட போய் பேசுகிறாரா அப்படின்றது. இப்போ இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கு கிடைச்ச அப்டேட் என்ன, மறுபடியும் கோவிலில் மீட் பண்ணுறாங்க. விஜய் காவேரி மீட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக அவங்களுக்கான ஷூட்டு தான் எடுப்பாங்க, ஷூட்டிங்ஸ் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் மறுபடியும் கோவிலில் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரா? காவேரி கூப்பிட்டு வந்து விஜய் வந்து வரல இல்லையா, வர முடியல, வராற சுச்சுவேஷனு. அதே மாதிரி விஜய் வந்து நான் உன்னை மீட் பண்ணியே ஆகணும், நீ கண்டிப்பாக கோவிலுக்கு வரணும், வீட்டில் வந்து உங்ககிட்ட வந்து என்னால் பேச முடியல, அதனால் நீ வந்து கண்டிப்பாக கோவிலுக்கு வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி காவேரியை வந்து கட்டன் ரைட்டாக விஜய் வந்து வர சொல்கிறாரா என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கண்டிப்பாக அங்கே வந்து காவேரியை வந்து வர சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக காவேரி போகிறாங்க. இன்றைக்கி எபிசோடில் வந்து அந்த சீன் எடுக்கிறாங்க விஜய் வர சொல்லி. அதனால விஜய் வந்து காவேரிக்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. காவேரியால் வந்து அங்கே வந்து போக முடியல அப்படின்னா காவேரி வந்து உண்மையை சொல்ல முடியல. விஜய்க்கு அந்த சுச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது. காவேரி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வெண்ணிலா தான் முக்கியம்னு இருந்தீங்கல்ல, அதனால் நீங்கள் அங்கேயே பாருங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் ஒன்றும் சொல்ல வரல, நான் ஒன்றும் சும்மா தான் உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து விஜய் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. மறுபடியும் அவர் பேச ட்ரை பண்ணுவார். ஆனால் கொஞ்சம் என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம வெண்ணிலா போகாததுக்கு கோவமாக இருக்கா அப்படிங்கிறத தாண்டி வெண்ணிலா வந்து சரியாயிட்டா, வெண்ணிலா ஃபோன் பேசின விஷயத்தில் காவேரி வந்து அப்செட் ஆயிட்டா அப்படின்னு தான் அவர் யோசிப்பாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. கண்டிப்பாக அப்படி நினச்சி தான் வந்து விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, வெண்ணிலா பற்றி நீ யோசிக்காத, நான் வந்து உன் முன்னாடி சரண்டராகி நிற்கிறேல்ல, நீ எதுக்கு வெண்ணிலா பற்றி யோசிக்கிற அப்படின்னு தான் அவர் வந்து சொன்னார் காவேரி கிட்ட. காவேரி வந்து வெண்ணிலா இப்போ கூட ப்ரொமோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிவின்கிட்ட சொல்கிறாங்க, நான் காவேரி விஷயத்தில், அதாவது வெண்ணிலா விஷயத்தில் அவர் வந்து என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு. என்ன விஷயம் எடுக்கிறாரு, இப்போ தான் அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு, அதை வந்து காவேரி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இன்னி போகிற காலகட்டத்தில் இப்போ பசுபதி வெண்ணிலா எல்லோரும் வந்திருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு வெண்ணிலா வந்து விஜய் கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க அப்படிங்கிறதா எனக்கு தெரிய வருது. விஜய் வந்து வெண்ணிலா கண்ட்ரோலில் இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் அது இதுன்னு பேசி விஜய் வந்து ஆஃப் பண்ணி இங்கேயே வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. அந்த கேப்பில் வந்து காவேரி வந்து நம்ம வந்து இப்போ வந்து விஜய் வந்து அங்கேயே இருக்கிறாரு, நம்மளை வந்து மறந்துட்டாரு, நம்மக்கிட்ட வந்து வெண்ணிலாவை பார்த்த உடனே நம்ம தேவையில்லை, நம்மளோட நினைப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டாரு. அப்போ இவரை நம்பி, அம்மா சொல்கிறது கரெக்ட் தான், இவரை நம்பி நம்ம எப்படி போகிறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ அவங்க அம்மாவே கூட சொல்லுவாங்க, பாத்தியாடி ஆளவே காணோம், எங்கடி போயிட்டான் அப்படின்னு வீட்டில் பேசும்போது அந்த பொண்ணுக்கு சரியாயிடுச்சாமா, அதனால் வந்து அங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தியா அந்த பொண்ணு சரியானோடனே ஓடி போயிட்டான் பாத்தியா, அதுக்கு தான் இவன் கூட எல்லாம் உன்னை சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். இவன் வந்து அங்கே ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற பையன், உனக்கு தெரியுமா,
இவனை நம்பி நீ எல்லாம் போகவே போயிடாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சாரதா. அப்போ காவேரி அம்மா சொல்கிறது நம்ம கேட்குறதா இல்லை விஜய் கிட்ட நம்ம என்ன மாதிரி பேசுகிறது அப்படின்னு ஒரு இதில் இருக்காங்க. நிஜமாக விஜயோட இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது. வெண்ணிலா கிட்ட கரெக்டாக தெளிவாக பேசுகிறாரு விஜய். பேசும்போது வந்து அவங்கக்கிட்ட அவங்களோட மைண்ட் செட்டு அந்த மாதிரி இருக்குது, அதை ஒன்றும் மாற்ற முடியாது. ஆனால் காவேரி வந்து இந்த மாதிரி ஒரு தப்பாக தான் நினைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. அதனால் நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காவேரியை பார்க்க மாட்டாரா? கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து காவேரி என்ன வந்துட்டியா, நான் வந்து உன்னை கோயிலுக்கு போனேன், கோயில் அடைச்சிருக்கேன், அதனால தான் வந்தேன், என்ன பேசணும் வந்து சொல்லு அப்படின்னு வீட்டில் போய் பேசினார் அப்படின்னா, மீட் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி சீன் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி ப்ரொமோவில் வந்து விஜயை காட்டவே இல்லை. அதுக்காக நீங்கள் நாளைக்கு எங்களை பழி வாங்கிறாதீங்க. நாளைக்கு வந்து விஜய் காவேரியை பேசுகிற மாதிரி வைங்க. இப்போ கோவிலில் மீட் பண்ணலைன்னா கூட 2 பேருமே வந்து பேசுகிற மாதிரி, வீட்டில் வந்து பேசுகிற மாதிரி கூட நீங்கள் கொஞ்சம் சீன் காட்டுங்க. அது கூட எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத என்னோட ரிக்வெஸ்ட் டைரக்டர் சார்கிட்ட. என்ன மக்களை சொல்கிறீங்க? அவங்க கருத்துக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா?